ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி காலேஜுக்கு கிளம்ப போகிறோம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருக விடாமல் இது போல் வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததாக குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா ஒரு கிழங்கு போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2ஆக போட்டுக்கோங்க. பட்டாணி 100 கிராம் 8 மணி நேரமாக ஊற வச்சது, அதை இப்போ சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள், நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ வதக்கிடுவோம். தேங்காய் 2 துண்டு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். அடுத்து தேவையான தண்ணி கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்துட்டு ஊற்றிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசியலைன்னா இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு இது போல் நல்லா மசிச்சு விட்டோம்னாலே நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள், ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு, உப்பெல்லாம் நம்ம முதல்ல காய் வதக்கிறப்பவே போட்டிருந்தோம், இப்போ நம்ம போடலை. அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், குருமா ரெடி. அருமையாக இருக்கும். இந்த மாதிரி குருமா செஞ்சு நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இட்லியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இட்லி செஞ்சு சுட சுட இட்லி செஞ்சு இது போல் குருமா ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அக்கா காலேஜ்னு சொல்லியிருந்தாங்களா, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு, காலேஜ்னு சொல்லியிருந்தாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி கிராஜுவேஷன். பிடெக் ஐடி முடிச்சுட்டான். போன வருஷம் முடிஞ்சா, இந்த வருஷம் கிராஜுவேஷன். அதுக்காக தான் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே கிளம்பிட்டு போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. ஒரு அம்மாவாக ஒரு பையன் படித்து பட்டம் வாங்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லா அம்மாக்களுக்குமே அது ஒரு பெரிய, அது என்னமோ பெரிய தலைக்கு அவங்க தலையில் ஏதோ கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கும் இருந்துச்சு. நம்ம பையனை படிக்க வச்சு அவன் ஒரு பட்டம் வாங்கிட்டான், அவன் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகிட்டான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் அஸ்மாவும் வாங்குவான். ஆனால் நம்ம வீட்டில் முதல்ல நம்ம ஃபேமிலியில் ஒரு பையன் டிகிரி முடித்து இந்த மாதிரி ஒரு பட்டம் வாங்குறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்லையா? அந்த ஒரு சந்தோஷம் எனக்குலாம் ரொம்ப இருந்தது. அது நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பசங்க நினச்சி இதில் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா போச்சு. முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறமா அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஹஸ்பக்கு, நான், அஸ்மா, சிவா எல்லோரும் சேர்ந்து அங்கங்கே ஆளாளுக்கு ஒரு செல்ஃபி எடுக்க, அப்படியும் என்ன இருந்தாலும் அந்த கோட்டுங்களை போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ கூட போஸ் கொடுக்குறது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆளுக்கு ஒரு போஸ் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ வீடு சேர்ந்துருக்கோம். அங்கேயே லஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே தான் நாங்கள் கிளம்புனோம். லஞ்சு நல்லா இருந்தது. முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்ததை இப்போ நம்ம போக போகிறது கடைக்கு. நம்ம கடமை அழைக்கிறது நம்மளை. அதனால சரி, அது காலையிலேருந்து நாங்கள் போகவே இல்லை. சரி இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லாம் இப்போ காஃபி டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு கூட்டிகிட்டு போய் கடையில் உட்காந்துட்டோம்னா நைட் 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற முடிவோடு இப்போ கிளம்புறோம். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.